ரோஜாவின் சமையல். நம்ம சமையலை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களை சேர சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க சமைக்க போகலாம். இந்த வெயில் காலத்துக்கு குழுன்னு ஒரு இளநீர் பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது செய்ய தேவையான பொருட்கள் 1 லிட்டர், சர்க்கரை 2 கரண்டி, கண்டென்ஸ்டு மில்க் 3 கரண்டி, பால் தண்ணி கலக்காத பால், இளநீர் 3 இளநீ, அதுக்கடுத்து முந்திரி பருப்பு, தேங்காய் 3 பத்தை, நெய் 1 டீஸ்பூன். அவ்வளோதான். இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது 1/2 லிட்டர் பால் எடுத்து கொதிக்க வைங்க. இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது, அதனால் அடி பிடிக்கும். அது கலந்துக்கிட்டே இருங்க. இப்போ இந்த பால் நல்லா கொதித்த பிறகு சர்க்கரை 2 கரண்டி சேர்த்துக்கோங்க. கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கலன்னா சர்க்கரை 4 கரண்டியாக சேர்த்துக்கோங்க. கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும்ன்ட்டு இல்லை, அது சேர்க்கலனாலும் நல்லா தான் இருக்குது. அது சேர்க்கலன்னா 2 கரண்டி சர்க்கரை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போது நான் 3 கரண்டி கண்டென்ஸ்டு மில்க்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா ஒரு வாட்டி கொதிச்சிடுச்சு. இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு இது சூடாக ஆரலைங்க. இதுக்கு மேலே தீயில சமைக்கிற வேலை எதுவும் இல்லை, சும்மா அரைச்சிட்டு கலக்கிற வேலை மட்டும்தான். இந்த தேங்காய் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இளநீர் தான் ஊற்றி அரைக்கணும், தண்ணி ஊற்ற வேணாம். இளநீர் தண்ணி ஊற்றுங்க. அது 1 கப்பு ஊற்றிட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இன்னும் 1 கப்பு கூட வேணும்னா ஊற்றிக்கோங்க. இதை அரைச்சி துணியில் பிழிஞ்சு எடுத்துக்கணும். எப்போவுமே தேங்காய் பால் எடுக்கும் பொழுது 2 பாலாக பிரித்து எடுப்போம், தண்ணி ஊற்றி 2வது வாட்டிலாம். அது போலலாம் எடுக்காதீங்க. நம்ம தேங்காய் தண்ணி ஊற்றுறோம் பார்த்தீங்களா, 2 கப்பு, அதுலேருந்து வர்றது மட்டும்தான். ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்தால் கூட போதும், திக்காக இருக்கணும். அடுத்து நீங்கள் இளநீ வாங்கும் பொழுது தோசை பதமாக கேட்டு வாங்கிக்கோங்க. ரொம்ப தேங்காவா அது போலலாம் வாங்கிடாதீங்க. இப்போ இந்த இளநியை கட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 2 வாட்டி அரைச்சா போதும். இப்போது தண்ணி ஊற்றுறதுக்கு பதில் எல்லாமே நம்ம இளநீ தான் ஊற்றணும். இப்போ இதுக்கும் இளநீ ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் எடுக்கும் பொழுதும் இளநீர் தான் ஊற்றணும், தண்ணி ஊற்றக்கூடாது. அவ்வளோதாங்க. இது போல் ஒரு 1/2 கப்புக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. மிச்சம் இருக்கிற இளநீ தேங்காவையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட தேங்காவாக பாதி இளநீ பதமாக பாதி இருக்குன்னா தேங்காவாக இருக்கிறத அரைச்சிக்கோங்க, இளநீ பதமாக இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணியிருக்கிறத ஒரு பெரிய கிண்ணத்துக்கு மாற்றிக்கோங்க. அடுத்து அரைச்சி வச்சுருக்கிற இளநீர் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 கப்பு தேங்காய் பால், இளநீர் ஊற்றி தான் அரைக்கணும். அந்த தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. அடுத்து பாலில் சர்க்கரை போட்டு கொதிக்க வச்ச பால் சேர்த்துக்கோங்க. 1/2 லிட்டர் பால், தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ இந்த பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா 1 கப்பு இளநீர் ஊற்றுங்க. இளநீர் ஊற்றினா நல்லா தான் இருக்கும். ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது, அதனால் 1 கப்பு இளநீர் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் முந்திரியும் பாதாமும், முந்திரி தாளித்து போட்டுக்கிறேன். நெய் 1 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா சூடான பிறகு முந்திரி போட்டு தாளிச்சிக்கோங்க. கடைசியாக சூடாக இருக்கும் பொழுதே ஏலக்காய் தூள் 2 சிட்டிகை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இதுக்கு மேலே பாதாம் பிஸ்தாலாம் இருந்துச்சுன்னா அது ஒரு டீஸ்பூன் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஃப்ரிட்ஜில் வச்சு தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, இப்படியேவும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சூடாகவும் இருக்காது. பால் ஆற வச்சுட்டோம், நெய் தாளித்து விட்டுருக்கோம், அந்த சூடு மட்டும்தான் அதில் இருக்குது. ரொம்ப சூடாலாம் இல்லை. இது சாப்பிட்லாம், நல்லா இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த இளநீர் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இந்த பாயாசமும் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஒரு 1/2 மணி நேரமாவது ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து சாப்பிடுங்க, சூப்பராக இருக்குது. இந்த இளநீ பாயாசம் மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்குது. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு சேர்த்துக்கு சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.